ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்விஃப்டா சீரிஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, G5 ஆந்தஸ் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளான் பற்றி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அப்போ எங்ககிட்ட எல்லோ கலர் இல்லை, இப்போ எங்கிட்ட எல்லோ கலர் பூ பூத்துருக்கு. அதனால் எல்லோ கலர் பற்றி 2 பிளான் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பிளான்ட்டை ரெய்னிங் லில்லின்னு கூட சொல்லுவாங்க, அழகு செடின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா கிராஸ் ஆட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் இது ரெய்னி சீசன்லாம் ரொம்ப அழகாக பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ரெய்னிங் லில்லியை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு. அதோட லீவ்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் ஆட்டவே தான் இருக்கும். இது ரெயின் வந்தால் இதுக்குள்ளே அந்த கிராஸ்க்குள்ளேயே தான் மொட்டு இருக்கும். அந்த ரெயின் வந்தோடனே அதுக்குள்ளே வந்து ப்ளூமிங் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. லில்லி ஆட்டவே தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பூ பூத்து காமிச்சது தான். இது பாருங்கள், இது மூட போகுது, ப்ளூமிங் ஆகி மூட போகுது பாருங்கள். மூடும்போது பிங்க் கலர் ஷேட் அடிக்குது பாருங்கள். இதுக்கு அவ்வளோக்கா கேர் கொடுக்குங்கிற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது கிழங்குலேருந்து வரக்கூடாது. இது அவ்வளோ அழகான பிளான்ட். இதுக்கு ஃபர்டிலைசரும் அவ்வளோக்கா ஒன்றும் கொடுக்கலங்கிற அவசியம் இல்லை. இந்த பிளான்ட்டை நீங்கள் டைரெக்டாக ரெயின் வர இடத்துல வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சீசன் பிளான்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க, படர்ந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளான்ட் இருக்கிற இடமே தெரியாது, ஆனால் ரெயின் வந்தால் மட்டும் அவ்வளோ அழகாக பூத்து நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் வாட்டர் மட்டும் போர் பண்ணி காய விடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது மழை வந்துச்சுன்னா அதுவே தானே பூத்துக்கும். நம்ம எந்த ஃபர்டிலைசர் கேர் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ காயும்போது இது வந்து பிளாக் கலர் விதை வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விதையை எடுத்து தூவிட்டாலும் பிளான்ட் வந்து வளர்ந்துடும். கிழங்குலேருந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட கிழங்கு. இது ரெய்னிங் லில்லியோட கிழங்கு. இது பார்க்க ஆனியன், ஸ்மால் ஆனியன் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் பாருங்கள். இது ஒன்று நட்டு வச்சாலே போதும். நாங்கள் 2-3 தான் நட்டு வச்சோம், நிறைய படர்ந்து வந்துடுச்சு. எங்ககிட்ட எல்லோ கலர் ரெய்னிங் லில்லி இருக்குது, அதையும் நாங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற ரெயின் லில்லி. எங்ககிட்ட 2 கலர்ஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர், அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இதில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்ககிட்ட 2 கலர்ஸ் இருக்குது, ஒயிட்டு, ரெட்டு, பிங்க்கு, எல்லோ. இது மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது. எங்ககிட்ட ஒயிட்டும் எல்லோவும் இருக்குது. இந்த பிளான்ட் பூ பூக்கிறதுக்கு முன்னாடி கிராஸ் மாதிரி இருக்கும், ரோட் சைட்லலாம் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு தெரியாது. இது ரெய்னிங் லில்லி தான். ரெய்னிங் லில்லின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, இந்த பிளான்ட்டுக்கு அந்த கிராஸ் மாதிரி இருக்கா இல்லையா, அதுதான் அதோட லீஃப். அது வந்து அந்த பிளான்ட் அந்த மொட்டு வந்து அந்த கிராஸ்க்குள்ளே தான் இருக்கும். மழை தண்ணி அது மேலே பட்டால் போதும், உடனே ப்ளூமிங் ஆகிடும். இப்போ வந்து மழை பெய்யறதுனால தான் எங்கள் வீட்டில் ப்ளூமிங் ஆகி நிற்கிது பாருங்கள். இங்கே இந்த பிளான்ட்டை நீங்கள் எல்லா மண்ணிலையும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வந்து கொரோனா வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி என்னடா இந்த பொண்ணு மறுபடியும் இதுவே திருப்பி சொல்லுதுன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் பெட்டு கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க. அனாவசியமான காரணத்துக்கு வெளியில் போகாதீங்க. ரொம்ப அவசியமான காரணத்துக்கு மட்டும் வெளியில் போங்க. வெளியிலேயே போனாலும் மாஸ்க்கு போட்டுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 மாஸ்க்கு கையிலேயே வச்சுருங்க, டிஸ்போசபிள் மாஸ்க்கு. அதுக்கப்புறம் கையில் சானிடைசர் வைங்க. 1 hour ஒன்ஸு வீட்டில் இருந்தீங்கன்னா 1 hour ஒன்ஸு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியிலேயே போனாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது பாத் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப சிவியராக இருக்குது கொரோனா, அதனால் எல்லாமே சேஃபாக இருங்க. ஸோ இன்றைக்கான திருக்குறள் பார்த்தீங்கன்னா, அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்தில் 7வது திருக்குறள். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லாமல் மனக்கவலை மாற்றல் அரிது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள். இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, நிகரற்றவரின் நிழலை அடைந்தால் அன்றி மனக்கவலைகள் மாறுவது இயலாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பொருள்.
ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பாய்.